யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய கண்டம், ஒரு முழு நாகரிகமே கடலுக்கு அடியில மூழ்கி போயிருக்க முடியுமா? இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு மர்மமான, காலத்தால மறக்கப்பட்ட ஒரு கதைய பத்தி தான். வாங்க, இந்த மர்மத்துக்குள்ள நாமளும் கொஞ்சம் எட்டி பாப்போம். ஆமா, ஒரு நாகரீகமே கடலுக்குள்ள காணாம போயிட முடியுமா? இந்த ஒரு கேள்விதான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி. வரலாற்று புத்தகங்கள்ல புதைஞ்சு போய் கடலால கபளீகரம் செய்யப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தோட கதைய நோக்கி நம்மள இது கூட்டிட்டு போகுது. இது ஏதோ கற்பனை கதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நம்ம பழம்பரம் தமிழ் இலக்கியங்கள்ல ரொம்ப ஆழமா வேரூன்றிய ஒரு கதை இது. குமரிக்கண்டம். ஆமா, இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிலப்பரப்பு பத்தின மர்மத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். சரி, வாங்க முதல்ல இந்த கதையோட அடிப்படைக்கு போவோம். இந்திய பெருங்கடலோட ஆழத்துல மறைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுற இந்த தொன்மத்தோட பேர் என்ன? அதோட பின்னாணி கதை என்ன? குமரிக்கண்டம்னா அது வெறும் ஒரு நிலப்பரப்புன்னு மட்டும் இல்லைங்க. அது நம்ம தமிழ் மொழியோட, தமிழ் நாகரிகத்தோட தொட்டில்னே சொல்லலாம். நம்ம பெருமையா பேசிக்கிற முதல் தமிழ்ச்சங்கம், அந்த மாபெரும் இலக்கிய அவை இங்கதான் நடந்துச்சுன்னு சொல்லப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அறிவுல, கலையில, கலாச்சாரத்துல உச்சத்துல இருந்த ஒரு பெரிய நாகரிகம் ஒரே ஒரு பெரிய வெள்ளத்துல, அதாவது கடல்கோள்னால மொத்தமா கடலுக்குள்ள மூழ்கி போகுது. இதுதான் குமரிக்கண்டத்தோட அந்த சோகமான கதை. சரி, இந்த கதைக்கெல்லாம் ஆதாரம் எங்க இருக்கு? கல்வெட்லயோ இல்ல தொல்பொருள் ஆராய்ச்சிலையோ இத பத்தி நேரடி சான்றுகள் பெருசா இல்ல. ஆனா இதுக்கான தடயங்கள் நம்ம பழம்பெரும் தமிழ் இலக்கியங்கள்ல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. வாங்க, அந்த இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். தென்திசை ஆண்ட பாண்டிய மன்னனின் நிலத்தை கடல் கொண்டது. பாத்தீங்களா, கடல் கொண்டது. இந்த 2 வார்த்தை எவ்வளவு வலிமையானதுன்னு பாருங்க. பாண்டிய மன்னனோட நிலத்தையே கடல் விழுங்கிடுச்சுன்னு இலக்கியங்கள் ரொம்ப நேரடியாவே சொல்லுது. இதுதான் குமரிக்கண்டம் பத்தின நம்பிக்கையோட முக்கியமான அஸ்திவாரம். இங்கதான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம தமிழ் மொழியோட அடையாளமான சங்கங்களோட வரலாறே குமரிக்கண்டத்தோட பிணைஞ்சிருக்கு. முதல் சங்கம் கடல்ல மூழ்கி போன அந்த தென்மதுரையில நடந்ததாகவும், ஒவ்வொரு தடவை கடல்கோள் ஏற்பட்ட பிறகும் அடுத்தடுத்த சங்கங்கள் வேற இடத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் இந்த காலவரிசை நமக்கு தெளிவா காட்டுது. இந்த கதை எவ்வளோ பழசுன்னு சொல்லும்போது ஒரு பிரம்மாண்டமான எண் குறிப்பிடப்படுது. அதுதான் 20,000. 20,000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்க முடியுமா? ஆமா, சில ஆராய்ச்சியாளர்களும் சரி, நம்ம கதை மரபுகளும் சரி, இந்த நிகழ்வுகள் கிட்டத்தட்ட 20,000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, அவ்ளோ பெரிய கால இடைவெளி. இது இந்த கதையை வெறும் புராணமா பார்க்காம வரலாற்றுக்கு முந்தைய காலத்தோட ஒரு பகுதியா பார்க்க வைக்குது. சரி, இலக்கியம் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப நம்ம அறிவியல் பக்கம் வருவோம். இந்த மூழ்கிய கண்டத்தை பத்தி நவீன அறிவியல், குறிப்பா புவியியல் என்ன சொல்லுது? 2 தரப்பு ஆதாரங்களையும் ஒப்பிட்டு பாத்துரலாம் வாங்க. இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஒரு பக்கம் இலக்கியம் ஒரு பெரிய கண்டமே மூழ்கிடுச்சுன்னு சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் புவியியல் அப்படி ஒரு கண்டம் இருந்ததுக்கு இந்திய பெருங்கடல்ல எந்த ஆதாரமும் இல்லைன்னு அடிச்சு சொல்லுது. ஆனா அதே சமயம் ஒரு முக்கியமான விஷயத்த அறிவியல் ஒத்துக்குது. அது என்னன்னா, கடல் மட்டம் உயர்ந்ததால பல நிலப்பகுதிகள் மூழ்கி போனது உண்மைதான். இந்த வரைபடத்தை பாருங்க, இது ரொம்ப அழகா விளக்கும். கிட்டத்தட்ட 20,000 வருஷத்துக்கு முன்னாடி பனியுகத்தோட உச்சக்கட்டத்துல கடல் மட்டம் இப்போ இருக்கிறத விட சுமார் 120 மீட்டர், அதாவது ஒரு 40 மாடி கட்டிடம் அளவுக்கு குறைவா இருந்துச்சு. அப்புறம் பனி உருக உருக கடல் மட்டம் மெதுவா உயர ஆரம்பிச்சது. அப்ப என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு கடலுக்கடியில இருக்கிற நிறைய இடங்கள் அன்னைக்கு மனுஷங்க வாழ்ந்த நிலப்பரப்பா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ அறிவியல் இறுதியா என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெரிய கண்டம் வேகமா மூழ்கிச்சுன்றதை ஏத்துக்க முடியாது. அந்த லெமூரியான்றதும் இப்போ காலாவதியான ஒரு பழைய கோட்பாடுதான். ஆனா கடலோர பகுதிகள், சின்ன சின்ன தீவுகளை இணைச்ச நிலப்பாலங்கள் கடல் மட்டம் உயர்ந்ததால மூழ்கியிருக்கலாங்கிறத அறிவியல் ஏத்துக்குது. ஒருவேளை நம்ம இலக்கியங்கள்ல சொல்ற கடல்கோள் கதைகளோட அடிப்படை இதுவா இருக்குமோ? சரி, குமரிக்கண்டம் உண்மையா பொய்யாங்கிற விவாதத்தை தாண்டி இன்னைக்கும் ஏன் இந்த கதை தமிழ் மக்கள் மனசுல இவ்ளோ ஆழமா பதிஞ்சிருக்கு? வாங்க, அதோட கலாச்சார முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோம். சொல்லப்போனா இது வெறும் ஒரு நிலத்தோட கதை மட்டும் இல்லைங்க. இது ஒரு பெருமையோட கதை. நம்ம தமிழ் மொழியோட, தமிழ் இனத்தோட வரலாறு பல்லாயிரம் வருஷங்கள் பழமையானதுங்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த குறியீடா இன்னைக்கும் குமரிக்கண்டம் நிக்குது. இந்த வட்ட வரைபடத்தை பாருங்க, இது இன்னும் அழகா விளக்கும். குமரிக்கண்டங்கிறது நம்ம கலாச்சார அடையாளம், நம்ம இலக்கிய பாரம்பரியம், ஒரு வரலாற்று நினைவு, தமிழ் தேசியத்தோட ஒரு முக்கியமான கருத்தியல்னு பல விஷயங்களோட மையமா இருக்கு. அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்தத சுருக்கமா சொல்லணும்னா, குமரிக்கண்டம்ங்கிறது நம்ம தமிழ் இலக்கியத்துல வாழ்ற ஒரு கண்டம். அதோட கதை நம்ம சங்கங்களோட வரலாறோட பிரிக்க முடியாத அளவுக்கு பிணைஞ்சிருக்கு.
அறிவியல் முழுசா ஒரு கண்டம் மூழ்கினதை ஏத்துக்கலைனாலும் கடல் மட்டம் உயர்ந்ததால நிலப்பரப்புகள் மூழ்கினது உண்மை. ஒருவேளை அதுதான் இந்த கதைக்கு ஆதாரமா இருந்திருக்கலாம். எது எப்படியோ இந்த தொன்மம் இன்னைக்கும் நம்ம தமிழ் கலாச்சார பாரம்பரியத்தோட ஒரு முக்கிய அங்கமா இருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கலாம். குமரிக்கண்டம் உண்மையா பொய்யாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒரு கதை, வெறும் ஒரு கதை, எப்படி ஒரு இனத்தோட அடையாளத்தையும் அவங்களுடைய பழம்பெருமையையும் நினைவுகளையும் பல்லாயிரம் வருஷமா தன்னோட தோள்ல சுமந்துட்டு வருதுங்கிறது தான் இங்க ஆச்சரியமான விஷயம் இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?